ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மீனா ஏட்டையா இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக இப்போது ரொம்ப முடியாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைப்பா, நானும் ரொம்பவே கஷ்டப்படுறேன். அந்த பையன் எவ்வளவோ சொன்னான், அதில் பிரேக் பிடிக்கல, தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் எவ்வளவோ சொன்னான். ஆனால் நான் தான் கேட்காம அந்த காரை எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ பார், பிரேக் பிடிக்காத காரில் ஓட்டிகிட்டு வந்ததுனால என் கை இது மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரிட்டையர் ஆக வேண்டிய டைமில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏட்டையா இது எல்லாத்தையுமே மீனா கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே மீனா போயிட்டு அவங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏட்டையா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். என் புருஷனுக்கு தானே லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி தானே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. தயவு செஞ்சு நீங்கள் தான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, என் வேலைக்கே வேட்டு வச்சிரும் போல, அதெல்லாம் எதுவும் என்னால் முடியாது. உன் புருஷன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் என்னென்ன பிரச்சனை பண்ணாலும் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. உடனே ஏட்டையை அவங்களோட பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நீ பத்திரமா இருமா, அப்போ தான் உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்ட உடனே மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மீனா அந்த அப்போ வயசான ஏட்டையா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. சரி, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததில்ல நான் கேட்டேன். தயவு செஞ்சு எப்படியாச்சும் என் புருஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இதை நான் உன் புருஷனை பற்றி பேசிகிட்டு இல்லை, அதே மாதிரி என் பொண்ணுக்கிட்ட கூட நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அது கேட்ட உடனே மீனா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.